ஹலோ சார், அந்த அர்ஜுன் சிக்கிட்டா சார். அப்படியா? ஆமா சார், அவனை லாக் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன். நீங்க லொகேஷன் அனுப்புங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே. சார். என்ன முகமெல்லாம் ஒரே பிளட்டா இருக்கு? ஐயா ரொம்ப முரண்டு பிடிச்சாங்க ஐயா. தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணி தகராறு பண்ணுங்க ஐயா. அதான் 2 போட்டாங்க ஐயா. எழுப்புங்க. ஏய் அர்ஜுன் எந்திரா. எந்திரா. நடிக்காதடா. சார் தண்ணி தெளிங்க. நீ பண்ண வேலைக்கு உன்னை கழுத்தறுத்து போட்டு சூசைடுன்னு கேஸை முடிச்சிட்டு போக என்னால முடியும். ஆனா உன்னை லீகலா காப்பாத்தணும்னு நான் முயற்சி பண்றேன். என்ன சொல்ற? ஏய் என்னடா பண்ற? யார்கிட்ட? சோடிச்சு பத்துக்க. மணி போலீஸ்லயே வா. விடுங்க. போலீஸ் என்ன போட்டு வாங்குறியா? நீ என்ன காப்பாத்த போற? யோ கூட்டு போங்கயா. டேய் இங்க பாரு, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீ போதக்காரன் குடிகாரன்னு உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கே மீரா உன்னை விட்டு ஓடி போயிருக்கா. நீ இந்த கொலைகள்லாம் பண்ணது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா உன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா. மீராவா? மீரா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், உன் கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு உன் பேக்ரவுண்ட் தெரிஞ்ச உடனேயே மீராவை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. மீரா வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோட டாட்டர். அவளை போய் நான் பார்த்து பேசிட்டு தான் வர்றேன். உன் மேல அவ இன்னும் அன்பு வச்சிருக்கா. அவளுக்காக தான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையை சொன்னாதான் சட்டத்து மூலியமா நான் உன்னை ஏதாவது காப்பாற்ற முடியும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. மீரா கூட சேர முடியும்னா நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார். ஆரம்பத்தில் எல்லாமே ஹாப்பியாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு. நாளாக நாளாக அவரோட ஆசையெல்லாம் ரொம்ப பெருசாக மாறிட்டு இருந்துச்சு சார். நான் வாங்குகிற சம்பளம் பார்த்தல, எனக்கு சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தேன் சார். என்னால் சமாளிக்கவே முடியல சார். இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். ஒரு நாள் திடீர்னு ஓஎம்ஆரில் ஒரு காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட் எனக்கு வாங்கி கொடு, என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எவ்வளோ சொல்லியும் என் நிலைமையை புரிஞ்சிக்கவே இல்லை சார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்குள்ளே எதுவுமே செட் ஆகாது, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நான் கூட இருப்பேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருந்தேன் சார். மீரா வாழ்க்கையில் மிஸ் பண்ண மனசு இல்லாமல் என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது தான் கரெக்டாக அருண் எனக்கு கால் பண்ணான் சார். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணால் லட்சமாக பணம் சம்பாதிக்கலான்னு எனக்கு ஆசை காமிச்சா சார். அது தப்புன்னு தெரிஞ்சும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நானும். ஆமாம், அருணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சார்? நானும் அருணும் காலேஜில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு கண்ட்ரோல் ரூமில் வேலை கிடைச்சிது. ஃபஸ்ட்டு ஜாலியாக தான் சார் பார்த்துட்டு இருந்தான். போக போக அவனுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுடைய ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து மற்றவங்களுடைய பர்சனல் காலை ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். அதுலேயே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு சார். எதாச்சியாக ஒரு நாள் பெரிய பிஸ்னஸ் மேன்ஸோடைய பர்சனல் காலை டேப் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணால் லட்சமாக பணம் பார்க்கலான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். இதை நாங்கள் மட்டும் தனியாக பண்ண முடியாதுன்னு யோசிக்கும் போது தான் பழைய ஃப்ரெண்டு கருணாங்கிறவர் எனக்கு ஞாபகம் வந்தார். அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சு அவருடைய பிஸ்னஸும் லாஸ் ஆகி அவரும் பண தேவையில் இருக்காருன்னு. என் பிளானை சொன்ன உடனே அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து அருண் என்கிட்ட கொடுத்த பிளானை அவர்கிட்ட கொடுத்து உடனே எக்ஸிக்யூட் பண்ண சொன்னேன். அவரும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ராஜெக்டை கரெக்டாக முடித்து ப்ராஃபிட் பார்த்துட்டாரு. ஆனால் இதை உடனே பிரிச்சுக்க வேணாம், 4-5 ப்ராஜெக்ட் மொத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிச்சுக்கலான்னு சொன்னார். ஏதோ ஒரு மைண்டில் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சு அவங்க எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டு பணத்தை ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னு. ஏமாந்த விஷயத்த மீராட்ட சொல்லி புலம்பும்போது அவன் என்னை இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமானனா ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நாளாக நாளாக ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி நான் மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் நேரில் ஒரு நாள் பார்த்தா மீரா இனிமேல் என் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி என்னை மொத்தமாக தலைமுழுகிட்டு போயிட்டான். இதுக்கு காரணமானவங்க ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் அதிகமாகி நான் போதையில் இருக்கும்போதெல்லாம் வீட்டில் ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை எதேச்சியாக எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் ஒரு நாள் பார்த்துட்டாரு. நான் கொலை பண்ணதை தான் அவர் பார்த்துட்டாருன்னு சொல்லி அவரையும் ஒரு நாள் கொலை பண்ண போயிட்டேன். அதனால் என்னை ஒரு நாள் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாரு. என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் எங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்குள்ளே அவரும் மொத்த பணத்தையும் நான் தான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி என் மேலே கோவப்பட்டான். 2 நாளில் மொத்த பணமும் கைக்கு வராட்டி
நான் போலீஸில் சரண் அடைஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொன்னான். 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். இது அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தான். ஒரு அளவுக்கு மேலே என்னால் அவன் டார்ச்சரை தாங்க முடியல. அதனால் அவனையும் போட்டு தரலாம். பணம் எங்கடா? டேய் பொறுமையாடுறா, அதுக்கு தானடா வந்திருக்கேன். முதல்ல பணத்தை எடுத்து வை. பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு தம்மு போடுவோம். ஃபாரின் சிகரெட்டு. அவன் எப்பயுமே ஸ்மோக் பண்ணுறதுக்கு முன்னால் சிகரெட்டை டீப்பாக இன்ஹேல் பண்ணுவான். இது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் சிகரெட்டில் குளோரோஃபார்ம் கலந்து வச்சுருந்தேன். என்னதுடா அது? சிகரெட்டா மச்சான். என்னதுடா கலந்த? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மோன ஏய், அதுக்கப்புறம் நான் அவனை அங்கேயே கொலை பண்ணிட்டேன் சார். அவன் டெட் பாடியை அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல போட்டேன் சார். சரி, சஞ்சய் என்ன பண்ண? சஞ்சய்க்கு நாங்கள் சின்ன சின்ன எடுபிடி வேலைலாம் கொடுப்போம். அப்போது ப்ராஜெக்டில் யாரை மிரட்டணும், யார்கிட்டருந்து காசு வாங்கணுங்கிற டீட்டெயிலில் கிருஷ்ணசாமி மூலயமா அந்த லிஸ்ட்டை சஞ்சய்கிட்ட கொடுக்க சொன்னோம். சஞ்சயை அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் கருணாகிட்ட கொடுக்க சொன்னேன். ஆனால் சஞ்சய் அதை கருணாகிட்ட கொடுக்காம அந்த ஃபைலை கொண்டு போய் அந்த பொண்ணு கயல்னு பேர், அந்த பொண்ணு என்னது கையலா? அந்த கயலுங்கிற பொண்ணுக்கு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும் போல இருக்குது. அந்த எய்மில் எங்கள் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லி சஞ்சய்கிட்ட சொல்லியிருக்கா. எங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவன் கையில்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சஞ்சயை நான் நேரில் பார்த்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் சார். ஆனால் அவன் திருப்பி எங்களை போலீஸில் மாட்டி விடுறது, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். அதனால வேறு வழி இல்லாமல் அவனை நான் கொலை பண்ணிட்டேன் சார். கையில என்ன பண்ண? சார் கையில் நான் ஒன்றும் பண்ணல சார். எனக்கு முன்னாடியே கருணாவோட ஆட்கள் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கருணாவோட ஃப்ரெண்டு தேவனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தான் கையில் மொட்டை மாடியில் கட்டி போட்டுருந்ததை பார்த்தேன் சார். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் சார். ரொம்ப நேரம் ஆகியும் தேவன் வர்ற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் சார். அப்படியா? சரி, அவன் வீடு எந்த ஏரியா? ஜமீன் பல்லாவரம் பக்கத்தில் பழைய தண்ணி டேங்க் இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு முழு கலரில் பில்டிங் இருக்கும். அங்கே தான் சார் அடைச்சி வச்சுருக்காங்க. சார், நம்ம பிளான் படி இவன் பேசினது எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் சார். யோ, ரெக்கார்ட் பண்ணியா? ஆமா. டேய், கிரிமினல் நீயே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது போலீஸ்காரங்க நாங்க எவ்வளவு யோசிப்போம்? உன் வாயில இருந்து உண்மை வரணும் தான்டா நான் அப்படி பேசுனேன். போலீஸ்காரன் நாய்களா? என்னடா பேசுற? எங்க ஓட பாக்குற? இத பாரு, இது போலீஸ் கன் கிடையாது. இந்த குண்டுக்கு நான் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏதாவது பேசுன உன்னை சத்தம் இல்லாம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். மணி, வண்டி ரெடியா இருக்கா? வேணாம்டா, தேவையில்லாம வேண்டாம் விளாண்டு இருக்கேன். ஏய், விடுடா. மூடிக்கிட்டு வாங்க. விடுடா.